குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆடு எப்படி எடை போடணும், எப்படி டோக்கன் போடணும்னு காமிக்கிறோம். ஒரு வெஜிடபிள் பாஸ்கெட் எடுத்துக்கிட்டோம். அந்த பாஸ்கெட்டில் ஆடை ஒன்று எடுத்துக்கிட்டு பெரட்டிக்கிட்டோம், காலை பிடிச்சி பெரட்டின பிறகு அந்த ஒரு பாஸ்கெட்டில், வெஜிடபிள் பாஸ்கெட் சொல்லுவாங்க அதுக்கு பேர், அதில் அழகாக உட்கார வைக்கணும் பொசிஷன் பண்ணிவிட்டு. நம்ம ஆடு முடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அளவுக்கு மேலே முடி நிறைய இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு ஆடு புஸ்ஸன்ட்டு இருக்கும். ஆனால் எடை 2 கிலோ 3 கிலோ ஜாஸ்தியாக தான் காமிக்கும். கறி அதில் கம்மியாக தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆடு ஒரு 43 கிலோ இருக்குது. இந்த ஆடு கணக்கு பார்த்தோம்னா திருப்பி அந்த ஆடு கொண்டு வந்தாச்சு, திருப்பி கட்டிடுறோம். இந்த ஆடு கட்டின பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், டோக்கன் போடுவோம் இந்த ஆடுக்கு. சரிங்களா? இந்த ஆடு பார்த்திங்கன்னா ஒரு 43 கிலோ வந்திருக்குது. நிறைய முடி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதில் எடை பிரகாரம் உங்களுக்கு கறி கொஞ்சம் கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஆடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 43 கிலோ இருக்குது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 25 கிலோ 55 to 60% கறி வர வாய்ப்பு இருக்குது இதில். இப்போ இங்கே இந்த ஆடை பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு டோக்கன் போடுறாங்க. அப்போ டோக்கன் போட்டோம்னா எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு சின்ன மெலிஸ் கம்பி எடுத்துக்கிட்டு இந்த கொம்பிலிருந்து அந்த கொம்பு வரைக்கும் சுற்றிட்டு ஒரு டோக்கனை போட்டு கட்டிடுறாங்க. அப்படி பண்ணோம்னா அந்த டோக்கன் நல்ல நிலையாக இருக்கும். நமக்கு ஈஸியாக வியாபாரம் பண்ணுறதுக்கு தகுதியாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த கம்பி போடுறதுக்கு காரணம் என்னென்னா, கம்பி குத்தாத அளவுக்கு நம்ம அளவுக்கு மீறி இருந்ததுன்னா அது கட்டிங் பண்ணிடணும். இந்த ஆடு விற்பனைக்கு ரெடியாக இருக்குதால் நசீர் ஃபார்ம்ஸில். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.